பிரைஸ் லார்ட். தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைமரி செகண்டரி சப்போர்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக ஃபேமிலியை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருப்பாருனா ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரோட பிளெஸ்ஸிங் அது நீங்கள் அனுபவிக்கிறது ரொம்ப ஆண்டவரோட கிருபை அது. ஆனால் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக இந்த சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லாதவங்களுக்காக இன்றைக்கி மறுபடியும் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணேன். எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, எனக்கு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல, எனக்கு வந்து மணி சப்போர்ட் இல்லை, இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்முடைய ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணுற ஆட்களே வந்து சப்போர்ட் இல்லாத ஆட்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுறார். வசனம் சொல்லுது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை ஆதரிக்கிறவருமா இருக்கிறார். அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு அவர் ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கார் இயேசு கிறிஸ்து. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாத நாம் வந்து ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப ஸ்பெஷல். அது எப்படி அப்படின்றத தான் ஒரு சில காரியங்களில் வேதத்துலேருந்து சொல்லி நான் உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை முடிக்கும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து உங்களை நிச்சயமாக இதில் சந்திப்பார். வசனம் சொல்லுது, சங்கீதம் 118:22, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இது பாருங்களேன். ஒரு கல்லை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து எதுக்குமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லை வந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்ட கல் வந்து இப்போ சப்போர்ட் இல்லாத ஒரு நிலையில இருக்குது. ஸோ அந்த கல்லோட மைண்ட் செட் இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த கல்லோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அந்த தள்ளி விட்டவங்கள தான் பார்த்துட்ருக்கும். இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, மறுபடியும் என்னை இவங்க தூக்கி என்னை வச்சு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட, அங்கேருந்து ஒரு சப்போர்ட் வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த கல்லோட மனநிலை இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த தள்ளப்பட்ட கல்லுக்குள்ளார நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சு அடையாளம் தெரியாமல் மாற்றி விடுகிறார். இப்போ தள்ளினவங்களுக்கே வந்து இதுவா இந்த கல்லா இப்படி மாறி இருக்கு அப்படின்ற ஆச்சரியப்படுறத்தக்க விதத்தில் ஆண்டவர் வந்து அதில் தன்னுடைய வேலைப்பாடுகளை செய்கிறார். செய்த பிறகு எந்த கல் வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை, அவங்க என்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்துச்சோ, அதே கல்லை ஆண்டவர் இப்போ வந்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். அதாவது சப்போர்ட்டுக்காக ஏங்கிட்டு இருந்த ஒரு பர்சன், ஒரு நபரை ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாருனா சப்போர்ட் சிஸ்டமாக மாற்றிடுறாரு. அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களா மாறிடுறாங்க. அந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். மூளைக்கு தலைக்கல்னா எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு ஏங்கிட்டு இருந்தாங்களோ, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய கட்டிடத்தையே தாங்குற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் கூட இன்னைக்கு வந்து தள்ளப்பட்ட நிலைமையில எனக்கு வந்து என்னை ஆதரிக்கிறதுக்கு என்னை சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள நிறைய வேலைப்பாடுகளை செய்கிறார். அப்படி செய்வதற்கு நீங்கள் இடம் அளிக்கும் போது உங்களை வந்து ஒரு பெரிய சிஸ்டமாகவே ஆண்டவர் சப்போர்ட் சிஸ்டமாகவே மாற்றிடுவார். பாருங்களேன், ஆண்டவர் ஸ்பெஷலாக ஒருத்தவங்களை கூப்பிடுறாரு, ஸ்பெஷலாக ஒரு பிளானை ஒருத்தவங்க மேலே வச்சுட்டாரு, ஒரு ஸ்பெஷல் பிளான் அவங்க மேலே வச்சுட்டாரு அப்படின்னாவே ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டத்தை ஆண்டவர் டச் பண்ணுவார். இது வேதத்தில் எல்லா நபர்களுக்கும் வல்லமையாய் ஆண்டவரால் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட எல்லா நபர்களுக்கும் உரிய ஒரு காரியம். ஆண்டவர் அவர்களோட சப்போர்ட் சிஸ்டத்தை தொற்றுப்பார். நீங்கள் நல்லா பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆபிரகாம் அழைக்கும் போதே என்ன சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா. ஸோ ஆபிரகாமோட சப்போர்ட் சிஸ்டத்தை ஆண்டவர் அங்கே ரிமூவ் பண்ணுறாரு. ஆண்டவர் அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் வேற ஆங்கிளில் உங்களை நினச்சிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி யாரும் இல்லைன்றது உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட பிளான்ல வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லாரையுமே ஆண்டவர் இந்த சப்போர்ட் சிஸ்டத்தில் இருந்தால் அவங்கள ரிமூவ் பண்ணி, அப்படி சப்போர்ட் சிஸ்டம் வந்து இல்லை வீக்காக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தியிருக்காரு.
ஸோ உங்களையும் அந்த லிஸ்ட்டில் தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதனால் என்கரேஜாக இருங்க, தொடர்ந்து உற்சாகமாக ஆண்டவரோடு நீங்கள் உறவாடுங்க. நீங்கள் இருக்கிற லிஸ்ட் என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே அடிக்கடி நினைப்பூட்டிக்கோங்க. ஸோ ஆபிரகாம் அழைக்கும் போது சப்போர்ட் சிஸ்டத்தை தொட்டார். சீஷர்கள் அழைக்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த மீன் பிடிக்கிற தொழில், அந்த சப்போர்ட் சிஸ்டம், அவங்க பெற்றோர், இதெல்லாம் சப்போர்ட் சிஸ்டத்தை விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பின்னே வா அப்படின்றாரு. அங்கேயும் ஆண்டவர் எதை டீல் பண்ணுறாரு? சப்போர்ட் சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு ஒரு நார்மலாவே நேச்சுரலாவே ஒரு ஒரு ஹேபிட் இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் சர்வைவ் பண்ணணும்னா அவனுக்கு மணி தேவை, இல்ல ரிலேஷன்ஸ் தேவை, இல்ல இது 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 இருந்தாதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றது இந்த உலகத்தோட ஒரு ஒரு அவங்களோட வழிமுறையா இருக்கு. ஆனா இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வந்து ஒண்ணு வெளிப்படுத்த விரும்புகிறார். இவைகள் எதுவுமே இல்லைனாலுமே என்னோட சப்போர்ட்டால ஒரு மனுஷனை வந்து நான் பிரகாசிக்க பண்ண முடியும் அப்படின்றத ஆண்டவர் இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். அதுதான் கொரிந்தியர்லயும் சொல்லியிருக்கும், பலமில்லவைகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவர் என்ன பண்றார்? இந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாத உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு மகிமைப்படுகிறார் ஆண்டவர். மாம்சமான ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு. நம்ம ரதமோ குதிரையோ இருந்தாதானே அதை குறித்து மேன்மை பாராட்ட போறோம். ஏதாவது இருந்தால் தானே யாராவது நம்மளை தூக்கி விட்டா அவங்களை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆனால் இந்த எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம மேன்மை பாராட்ட கர்த்தர் ஒருவர் தான் உண்டு. அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து அவர் யாருன்றதை இந்த உலகத்தில் காட்டுறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் நீங்களும் நானும். அதனால தான் நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தில் இவ்வளோ டேமேஜு, இவ்வளோ வந்து கஷ்டங்கள், இவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு பாதைகள். இது வந்து தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதாலவே நமக்கு சம்பவிக்கிற ஒரு காரியங்கள். பயன்படுத்திக்கிறார் ஆண்டவர் இந்த காரியங்களை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் பைபிளில் ரூத்து. அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் வந்து அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் சிஸ்டம் ஜென்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஜென்ஸ் தான் ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இப்பயும் அப்படிதான். ஆனால் அங்கே அதுவே ஃபுல்லாகவே இல்லை, எல்லாமே அங்கே அழிஞ்சிருச்சு, அந்த சப்போர்ட் சிஸ்டமே இல்லை. அப்போ ரூத் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை தன்னுடைய உறுதியான ஒரு சப்போர்ட்டாக வச்சுருந்ததுனால இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தொடர்ந்து அவங்க அந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல ஒரு அடியா பெத்லஹேமை நோக்கி, அதாவது ஆண்டவரை நோக்கி அவங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைத்து ஆண்டவரை இன்னும் உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறாங்க. இப்படி வந்த ரூத், எந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரை பிடித்து கொண்ட ரூத்தை வந்து ஆண்டவர் எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்தினார். நீங்க இந்த மத்தேயு 1 சாப்டர்ல எடுத்து அதுல இருக்க லிஸ்ட் எல்லாம் வாசிச்சிங்கன்னா அதுல ஆண்டவர் பிரகாசித்த மகிமைப்படுத்தின வல்லமையாய் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சப்போர்ட் சிஸ்டம் வீக்காக இருக்கும். அதாவது இந்த உறவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, கை கொடுக்க ஆள் இல்லாத சூழ்நிலை, பொருளாதாரம் வழி இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட இருக்கிற நபர்கள் தான் அந்த மத்தேயு 1 அந்த சாப்டர்ல அந்த லிஸ்ட்ல வல்லமையா தேவனால பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களா இருப்பாங்க. ஸோ உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இங்கேருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருந்தா அது ஒரு லிமிட்டோட முடிஞ்சிருக்கும். ஒரு பால் பாருங்க, அப்படி இப்படி கமிட் பண்ணி வர மாதிரி வந்தாலுமே அவள் சப்போர்ட் சிஸ்டத்தை நினச்சி அவள் திரும்பி போயிட்டா. அவளோட பேரண்ட்ஸ் தான் அவளுக்கு சப்போர்ட் சிஸ்டம், அதை நோக்கி அவள் போயிட்டா. அவளோட இது வந்து வெளியில் அந்த அளவுக்கு வரல. ஆனால் தேவனை தனக்கு துணையாக கொண்டிருந்து தேவனை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே வல்லமையாய் பயங்கரமான அளவில் கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், பிரகாசித்த ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு கூட மறுபடியும் ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு உணர்த்துறதுக்கு, பேசுறதுக்கு உணர்த்தினபடினால நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு யாரும் கை கொடுத்து உதவ யாருமே இல்லை, எனக்கு உதவ வேண்டிய நபர்கள் உதவலை, அவங்க என்னை தள்ளி விடுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையோட கண்ணீரோடு நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களை அவரோட லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை எடுத்து பெரிய அளவில் பயன்படுத்தி மகிமைப்பட விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. நாம மாத்திரம் ரூத் போல அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு என் சப்போர்ட் சிஸ்டம் நீங்க தான் ஆண்டவரேன்னு இறுதி வரைக்கும் நம்ம பின்தொடருவோம்னா நிச்சயமா சீஷர்களை போல, ரூத்தை போல, ஆபிரகாமை போல ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவனுடைய ராஜ்யத்துல வல்லமையான பாத்திரங்களாய் நம்மளை பயன்படுத்துவார். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன்.
மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி லோன்லினஸில் தனிமையில் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லைன்ற மாதிரி ஒரு பாதிப்பில் இருப்பாங்கன்னா நீங்கள் இது அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அவங்களோட பேசுவார், அவங்கள என்கரேஜ் பண்ணுவார். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.